திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் தண்டேல். தண்டேல் என்றால் தலைவன் என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. தெலுங்கிலும் தமிழிலும் ஒரே நேரத்தில் வெளியாகி காதலர்களிடையே, இளைஞர்களிடையே நல்ல பரபரப்பை, வரவேற்பை பெற்றிருக்கும் திரைப்படம் தான் தண்டேல். இது ஒரு அழகான கடல் ஓர காதல் கதை, இப்படிதான் சொல்ல வேண்டும். இது ஒரு காதல் கதை தான். மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர் ராஜு. அதே மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் சத்யா என்ற சாய் பல்லவி. ராஜு என்றால் நாக சைதன்யா, சாய் பல்லவி தான் சத்யா. இவர்களின் சின்ன வயதிலிருந்தே ஒன்றாக வளர்கிறார்கள். இவர்களுக்குள் ஒரு நட்பு அப்படியே உருவாகி கொண்டு சின்ன வயதிலேயே வருகிறது. அதாவது அவர்கள் அந்த ஏரியாவில் கடல் ஓரம் எல்லாம் சுற்றித் திரிகிறார்கள், அலைகிறார்கள், அழகாக பாடுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் அவர்கள் காதலர்கள் என்பதை அந்த கிராமமே அங்கீகாரம் செய்து கொண்ட முடிவு. இந்த மீனவர் சமுதாயத்தை உடைய ஒரு வாழ்க்கை நிலைதான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய நிலையாக இருக்கும். வருடத்தில் 9 மாதங்கள் கடலில் இருப்பார்கள். 3 மாதங்கள் இங்கு சம்பாதித்து வந்த பணத்தை வைத்து குடும்பத்தை நடத்துவார்கள். குஜராத்தில் இருக்கின்ற ஒரு மார்வாடி தான் அவர்களுக்கு போட் கொடுத்து அவர்தான் அந்த இவர்கள் பிடிக்கின்ற மீனை எல்லாம் அவன் வாங்கி கொண்டு அவன் தருகின்ற சம்பளத்தில் தான் இவர்கள் சேர்ந்து 6 மாதம் 9 மாதம் கடந்த பிறகு ஊருக்கு வருவார்கள், சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். இப்படி ஒவ்வொரு முறையும் செல்லும் போது இவர்கள் சந்திக்கின்ற, அதாவது கடலில் இருக்கும்போது ஃபோனில் பேச முடியாமல் தன்னுடைய காதலியிடம் புச்சி தங்கம் என்று இவர் அலறினாலும் பேச முடியாத அளவுக்கு ஃபோட்டோ மட்டும் தெரியாது. கடலுக்கு நடுவில் உங்களுக்கு ஃபோனுடைய அலைபேசிக்கு ஒரு சிக்னல் கிடைக்காது. அந்த சிக்னல் கிடைக்காத போது அவர்களெல்லாம் எப்படி காதலை வளர்த்தார்கள் என்பது உட்பட அந்த காதல் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. காதலர்களான இவர்களுக்கிடையே ஒரு ஊடல், ஒரு மிகப்பெரிய பிரிவு வருகிறது. ஊடல் என்பதை விட மிகப்பெரிய பிரிவு. அதாவது அதே மீனவ குப்பத்தை சேர்ந்த ஒருவர் கடலுக்குள் சென்று இறந்து விடுகிறார். நடுக்கடலில் சென்று இறந்து விடுகிறார். அதை பார்த்த பிறகு இனிமே ராஜு நீ கடலுக்குள் போகக்கூடாது என்று தடுத்து விடுகிறார் காதலி சத்யா. இவரோ உனக்காக போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கடலுக்கு செல்ல புறப்படும் போது கோபித்துக் கொள்கிறார். நீ என்னோடு பேசவே கூடாது, இனிமேல் நீ கடலுக்கு போனல உனக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லை, நான் உன் கூட பேச மாட்டேன், நம்ம காதலே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் கடலுக்குள் சென்றவர் அங்கு பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று மாட்டிவிட பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். 22 பேர். அந்த 22 பேரில் தண்டேல் தலைவன் ராஜு. அதே சமயத்தில் இங்கு அவர் தன்னுடைய பேச்சை கேட்காமல் போனதனால் சாய் பல்லவி சத்யா அவனோடு பேச மறுத்து விடுகிறாள். அவன் எத்தனை முறை ஃபோன் செய்தாலும் எடுத்து பேச மறுத்து விடுகிறாள். அவன் நேரிலே வந்து சேர்ந்து பேசும்போது கூட ரயில் ஏறும் முன்பு பேசும்போது கூட பேச மறுத்து விடுகிறாள். இந்த காதல் அப்படி அழுத்தமாக அவர் இருந்துவிட வேறொருவனை கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்லி அந்த பத்திரிகையும் அடித்து பாகிஸ்தான் சிறைச்சாலைக்கு அனுப்பிவிடுகிறார். இவர்கள் மீண்டும் சேர்ந்தார்களா? பாகிஸ்தான் சிறையில் இருந்து இந்த 22 பேரும் சேமமாக சிறப்பாக வந்து சேர்ந்தார்களா ஊருக்கு என்பதே மீதி கதை. இதை சொன்ன விதம் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். பாடல்கள் எம் பூச்சிக்குட்டி, எம் பூச்சி தங்கம் என்கின்ற அந்த கொஞ்சுகின்ற அந்த இருக்கிறதா, இந்த படத்தை சாய் பல்லவிக்காகவே நிறைய இளைஞர்கள் உருகி பார்த்தார்கள். சாய் பல்லவியை காதலித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சாய் பல்லவி மீது ஒரு லவ்வோடு இந்த படத்தை பார்த்தார்கள். முதல் முறையாக நாக சைதன்யா இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். நிஜம்தான். இதுக்கு முன்பு அவர் நடித்த படங்கள் எல்லாம் அசால்ட்டாக வந்து போனார். இந்த படத்தில் ஒரு மீனவ தலைவனாக மிக சிறப்பாக அருமையாக நடித்திருக்கின்றார். அதே மாதிரி இசையும் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர். டைரக்டரும் தன்னுடைய டச்சை மிக அழகாக அந்த சிறையில் இருக்கும்போது தன்னுடைய காதலிக்காக
காத்திருப்பதும், அதே சமயத்தில் தன்னுடைய காதலிக்கு இன்னும் 2 நாளில் திருமணம் என்பது தெரியாமலே அவள் கோபத்தோடு பேசாமல் இருக்கும் போது கூட அவனோடு ஃபோனில் பேச விரும்புவதும், இப்படி அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த காதலின் தவிப்பு உட்பட மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கலங்கரை விளக்கத்தில் மீனவ கொடி பறந்தால் ராஜு ஊரில் இல்லை என்று அர்த்தம். அந்த கொடியை கழட்டிவிட்டால் ராஜுவும் சத்யாவும் காதலர்களாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சுதந்திரமாக காதல் செய்து கொண்டு பறக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்படி அழகான ஒரு காதல் கதையை தண்டேல் மூலமாக வழங்கியிருக்கின்றார் டைரக்டர். ஒரு சிறப்பான படம், பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.